மொழியோ தமிழர் கலை இலக்கியமோ தமிழர் பண்பாடோ எதை பற்றியும் கவலை இல்லை. தமிழனை எப்படியும் ஆளணும், அதான் அவனுக்கு. மிக நுட்பமா நீங்க விளங்கிக் கொள்ளணும் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள். தமிழ்நாடு எங்கும் எத்தனை பெரியார் சிலை, அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை இருக்கு. நீ நினைச்சு பாரு, எங்கேயாவது தெருவுக்கு தெரு பெரியாருக்கு, எம்ஜிஆருக்கு, அண்ணாவுக்கு சிலை இருக்கு. அது தலைநகர்ல ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. இந்திரா காந்திக்கு இருக்கு, ராஜீவ் காந்திக்கு இருக்கு. ஆனால் தமிழகத்தின் தலைநகர்ல நமது பாட்டன் பூலித்தேவனுக்கு சிலை இருக்கா? இல்லை. நமது பாட்டி வேலுநாச்சியாருக்கு சிலை இருக்கா? இல்லை. நமது பாட்டன் மருதுபாண்டியருக்கு சிலை இருக்கா? இல்லை. யாருக்காவது இருக்க? ஒண்ணுமே கிடையாது. இவன் பேசுறதா என்ன விஷயம் தெரியுமில்ல? இது பெரியார் பூமி, இது அண்ணா பூமி. அது கோபத்துல நான் கேட்டேன், எங்க இருக்குது அண்ணி? பாரதிய ஜனதா வருகிறது, இந்த மதவாத சக்திகளை காலுண்ட விட மாட்டோம், வேறு உண்ட விட மாட்டோம். காரணம் என்ன? இது பெரியார் பூமி, அண்ணா பூமி. இது ஏன் சேர சோழ பாண்டிய பூமியா இல்ல? இது ஏன் பூலித்தேவன் பூமியா இல்ல? இது ஏன் தீரன் சின்னமலை பூமியா இல்ல? இது ஏன் மருதுபாண்டிய பூமியா இல்ல? இது ஏன் வேலுநாச்சியார் பூமியா இல்ல? இதுவா வள்ளுவ பெருந்தகை பூமியா இல்ல? இது ஏன் இல்ல? ஏன் இல்ல? ஏன் வள்ளலார் பூமியாக இல்லை? ஏன் வைகுந்தர் பூமியாக இல்லை? ஏன் இது காமராஜர் பூமி, பெருமகன் கக்கன் பூமியாக இல்லை? ஏன் இது சிங்காரவேலர் பூமி, இது சிவானந்த பூமியாக ஏன் இல்லை? இது அயோத்திராச பண்டியர் பூமி, அருமை பாட்டன் ரெட்டமலை சீனிவாசன் பூமி என்று ஏன் இல்லை? இல்ல. தமிழனுக்கு வரலாறு என்பதே பெரியார் அண்ணாவுக்கு பிறகுதான் இருக்கணும்னு இவன் முடிவு பண்ணிட்டான். என்ன சிங்காரவேலர் சிவானந்தத்தை விடவா இந்த இந்துத்துவத்தை எதிர்த்த புரட்சியாளர்கள் இருக்கிறாங்க? வள்ளலார் வைகுந்தரை விடவா இந்த நாட்டில் இந்த ஏகாதிபத்தியத்தை, இந்த இந்துத்துவத்தை, பெண்ணடிமைத்தனத்தை, இதை நான் நுறுக்கிய பெருமக்கள் இருக்கிறாங்க. அளப்பரிய புரட்சியை செய்தவர்கள் எங்கள் இன முன்னோர்கள். எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒற்றை முகம் பெரியார் அண்ணா. யாரையும் பேசுறது? வள்ளலாரை விட, வைகுந்தரை விடவா, சிங்காரவேலர் ஜீவானந்தத்தை விடவா, ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியதாசனை விடவா? பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஏற்கிறார். ஆனால் அவருக்கு முன்னாடி 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பகுத்தறிவு பாட்டனாக அயோத்திதாச பண்டிதர் இருந்திருக்கிறார். அவரே மறைக்கப்பட்டார். எப்படி எதுக்கு இந்த வேலையை செய்யறாங்க? மறைக்கப்பட்டதெல்லாம் பிரிச்சு திறக்கிறான். இப்ப தொடக்கம் தான் கண்ணகி பெருவிழா. ஒரு நாள் இந்த நாம் தமிழர் அரசு அமையும், தமிழர் அரசு அமையும். ஆத்துல அழகர் எவ்வளவு கூட்டம் வருது, அது மாதிரி 5 மடங்கு கூட்டம் வரும்.